கார்த்திக், பாத்தியா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. இப்பதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் கார்த்திக். அந்த மரகதமணி பேசிட்டு போனது உனக்கு இன்னும் மறக்கலல்ல? நமக்கு இந்த எலெக்ஷன் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் கார்த்திக். கண்டிப்பா சண்மதி. சண்மதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியல. அவரை ரொம்ப பயமுறுத்தி அவர் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரில இருக்கு. ஆர்த்தி, சண்மதி அந்த அர்த்தத்துல சொல்லல. எலெக்ஷன் வந்துட்டா பதவி ஆசை எல்லார் கண்ணையும் மறைச்சிரும். ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நல்லவனை மக்கள் மனசுல கெட்டவங்களா காட்ட முயற்சி பண்ணுவாங்க. அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சண்மதி சொல்றேன். அத நீதான் தப்ப புரிஞ்சுக்கிட்ட. மாப்ள, ஆர்த்தி தப்பா எதுவும் சொல்லலங்க. நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அத பார்த்து நம்ம சம்பந்தி அம்மா சந்தோஷப்படணும், நம்ம ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நிமிர்ந்து நிக்கணும். இப்படி எல்லாம் தாங்க மாப்ள ஆர்த்தி நினைச்சுக்கிட்டே இருக்கா. நானும் தாங்க மாப்ள அப்படியே நினைக்கிறேன். வாழ்த்துக்களுங்க, நீங்க தாங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. கார்த்திக், டைம் ஆச்சு, நீ கிளம்ப. சரிம்மா. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். சரிம்மா, வரமா. ராஜா கைய வச்சா சக 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 அது ராங்கா போனதில்ல சக 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 சக. நம்மம்மா காலையில இருந்து வண்டியை தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. மாப்பிள, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், அதனாலதான் காரை சும்மா பளிங்கு மாதிரி பல 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 தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். போலாமா மாப்பிள? போலாம். மாப்பிள ஒரே நிமிஷம். இல்ல, கார்ல ஏற போகும்போது தடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன டவுட் எனக்கு. நாமினேஷன் தாக்கல் பண்ண இன்னைக்கு யார் யார் போறோம்? சொல்லுங்க மாப்ள, உங்ககிட்ட தான் கேக்குறேன். நானு, அப்பா, நீங்க. அதான் நான் தடுத்தது சரியா போச்சு. என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? ஆஹா, சம்மதி கேக்குறாரு. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சும்மா சொல்லுங்க. அது அது ஒண்ணு இல்ல சம்மதி. நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி 3 பேரா போனா என்ன சம்மந்தி, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சம்மதி. அது போற காரியம் 4 பேரா போனா நல்லபடியா முடியும்னு சொல்லுவாங்க. என் நாக்கு வேற கருநாக்கு, சொன்னா பழிச்சுரும். மாமா, நீங்க எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அப்படின்னா நம்ம யாரை கூட்டு போறது? மாப்பிள, போறது நீங்க, நானு, அப்பா. 3 பேரும் ஆம்பளைகளா போறோம். போறது நல்ல காரியம். கூட ஒரு பொண்ணு இருந்தா போற காரியம் மங்களகரமா முடியும். அதுக்கு தான் சொன்னேன். அப்போ யாரை கூட்டிட்டு போலாம்? அதான் நம்ம சண்மதி இருக்க. சண்மதி, வண்டியில இருமா, போலாம். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஆபீஸ்ல ஒரு வர்க் இருக்கு, நான் வரல. இல்ல சண்மதி, நீ வந்தா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். அங்க போயிட்டு உடனே நாமினேஷன் தாக்கல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீ ஆபீஸ் போய்க்கலாமே. இல்ல கார்த்திக், நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. கிளையண்ட் வந்து நம்ம ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சண்மதி அம்மா, மாப்பிள்ள தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. இங்க வீட்ல இருந்து போகும்போது தான் 4 பேரா போகணும். அதுக்கப்புறம் உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு நாங்க போயிடுறோம். கார்த்திக், யாரும் சண்மதியை கம்பல் பண்ண வேண்டாம்பா. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதுபடி செய். நாங்க யாரும் விருப்பத்துக்கு குறுக்க வரவே மாட்டோம், சரியா? சண்மதி, என்னம்மா உன் விருப்பம்? சொல்லுமா, நீ வந்தா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன் சித்தப்பா. சரி சரிம்மா.
சித்தப்பா எனக்கு லேட் ஆயிடக்கூடாது. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் லேட் ஆகாதுமா. வண்டியில இருமா. ஏறுங்க மாப்ள, ஏறுங்க. மாப்ள பின்னாடி ஏறுங்க. சண்மதி நீ மாப்ளோட பின்னாடி ஏறுமா. சம்மதி வாங்க, நம்ம முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டே போலாம். வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க. என்னது சண்மதியும் முதலாளி மாப்பிளையும் அமைதியா வர்றாங்க? புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி அமைதியா வரக்கூடாது. ஏமா ஏன் இப்படி வண்டி ஓட்டுறீங்க? நான் வீட்ல இருந்து சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா தம்பி, சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன ஏன் நக்கல் பண்றியா? இல்ல, உண்மையை தான் சொல்றேன். ஒழுங்கா பார்த்து ஓட்டியா? வந்து சேருது பாரு நமக்கு. இங்க பாருமா, உன்னால நான் கண்டவன் கட்டையெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குதுமா. சித்தப்பா நான் உங்களை வண்டியில பிரேக் தான் போட சொன்னேன். நீங்க தான் இப்படி சடன் பிரேக் போட்டு எங்களெல்லாம் முட்டை வச்சிருக்கீங்க. எம்மாடி சண்மதி, இப்ப எதுக்கு வண்டியை அவசரமா நிறுத்த சொன்ன? சித்தப்பா எனக்கு நீங்க பாட்டு போட்டது பிடிக்கல. அட என்னம்மா நீ, இந்த பாட்டு பிடிக்கலையா? ராஜா சார் பாட்டுமா, இளையராஜா சார் பாட்டுனா அவன் உயிரா இருக்கானுங்க. வாழி நெடுக காட்டு மல்லி யாரும். என் ஆபீஸ் வர வரைக்கும் நீங்க பாட்டு போட்டாலும் சரி, நீங்களே பாடினாலும் சரி, நான் அப்புறம் வழியிலே இறங்கிடுவேன். பரவாயில்லையா? மாமா சொல்லுங்க மாப்ள. சண்மதிக்கு பிடிக்காத எதையுமே செய்யாதீங்க. சரிங்க முதலாளி மாப்ள. are you okay baby? மாமா நான் கோமா இருக்கேன், வண்டி எடுங்க. சரிங்க. என்ன சித்தப்பா இப்படி வண்டி ஓட்டுறீங்க? அதுவா சண்மதி, ரோடு சரியில்லம்மா. அதான் போட்ல போற மாதிரி இருக்கு. சாரிமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சித்தப்பா? வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க. இப்படி பக்கத்துல இருக்கிறவங்க மேல மோதிக்கிற மாதிரி ஏன் ஓட்டுறீங்க? அம்மாடி சண்மதி, இதுக்கு மேலையும் மெதுவா ஓட்டுனேன்னு வச்சுக்க, உனக்கும் ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் நாங்களும் யூனியன் ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிரும். இங்க பாரு, முன்னாடி நானும் சம்மதியும் உட்கார்ந்துட்டு தானே வர்றோம். நாங்க என்ன முட்டிக்கிட்டா இருக்கிறோம்? இல்ல, உனக்கு மாப்பிள்ளை மேலையும் மாப்பிள்ளைக்கு உன் மேலையும் லவ். அதனாலதான் நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டிக்கிறீங்க. கரெக்டா சொன்னீங்க மாமா. என்ன மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மரகதமணி சார் ஏற்பாடு பண்ண பேரர் நான் தான். பிபி மாத்திரைய ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கார்த்திக் குடிக்கிற ஜூஸ்ல கலந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். மாத்திரை கலந்த ஜூஸை குடிச்சதும் கார்த்திக் தன்னை மறந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு.
நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க இந்த பிபி மாத்திரை கலந்த ஜூஸ கொடுத்தீங்கன்னா அது ஸ்மெல் எதுவும் வராதா? நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க மேடம். நான் கொடுக்க போற பிபி மாத்திரை அந்த ஜூஸோட ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஆ, அதை கொடுத்தா அவரால் நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்க பயப்படாதீங்க. அப்ப சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க அந்த பிபி மாத்திரைய கார்த்திக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் மயக்கமாகி டென்ஷன் ஆவாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த நேரத்துல நாங்க அவரை கோவப்படுத்துற மாதிரி இன்னும் சில விஷயங்களை செய்வோம். சரி மேடம். அந்த நேரத்துல அங்க நடக்கிற எல்லா கைகலப்பையும் நீங்க அப்படியே அச்சு மாறாம வீடியோ எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன் மேடம். அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ மேடம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எதுவும் மிஸ் ஆயிரக்கூடாது பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே சார் சொன்ன மாதிரி. ஓகே. சொல்லுங்க மேடம். மரகதமணி சார், நான் உங்க யூனியன் ஆபீஸ் வெளியே தான் நிக்கிறேன். நீங்க அனுப்புன அந்த ஆள் வந்து என்ன பார்த்தான். நீங்க சொன்னதெல்லாம் சொன்னான். அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட என்ன மேடம், என்னோட வெற்றிக்காக நீங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, அதை நான் மிஸ் பண்ணிடுவேனா? நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுவேன் மேடம். சரி, தேங்க்யூ மேடம். சார் வணக்கம். நான் நம்ம அசோசியேஷன் எலெக்ஷன்ல செயலாளர் பதவிக்கு போட்டிடுறேன். அதை கொடுங்க. இந்தாங்க சார் என்னோட அப்ளிகேஷன். எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கங்க. இந்த தடவை நிறைய அப்ளிகேஷன் செஞ்சாங்க, இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க கொடுங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜேந்திரன். நன்றி சார், நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வாசன் சார். வணக்கம் சார். வா. மாப்பிள்ள வாங்க சம்பந்தி. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்னங்க சம்பந்தி இப்படி கேக்குறீங்க? மாப்பிள்ள நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாரு. அவருக்கு நேர்ல வந்து வாழ்த்து சொன்னா தானே நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. வாங்க மாப்பிள்ள, சந்தோஷமா வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்க. வாங்க கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். இந்த தடவையும் கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க் யூ so much. போங்க, நாமினேட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே வாங்க போலாம். எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க கார்த்திக் சார். சார் நான் தலைவர் பதவிக்கு இந்த தடவையும் போட்டிடுறேன். ஓ, வாழ்த்துக்கள் கார்த்திக் சார். அதுக்கான நாமினேஷன் அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. கொடுங்க. கார்த்திக் சார், போன முறை தலைவராக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இப்போவும் நிற்கிறீங்க. கண்டிப்பாக இந்த முறையும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அம்மா ஏற்கனவே தலைவராக இருந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நீங்களும் பண்ணுங்க சார். கண்டிப்பாக. கண்டிப்பாக. தேங்க்யூ. வாங்க போலாம். என்ன கார்த்திக் சார், நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மா சொன்னாங்கன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்திருக்கீங்களா? எப்படியும் தோக்க தான் போறீங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்றீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அப்போ தெரியும் யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்க. பா கார்த்திக் சார், உங்க கான்ஃபிடன்ஸ் சூப்பர். மாப்பிள்ள, அவர் கிடக்குறதெல்லாம் விடுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வணக்கம். வணக்கம். நான் தான் மரகதமணி. வாங்க. தலைவர் பதவிக்கு போட்டியிடுறேன். திஸ் இஸ் மை அப்ளிகேஷன்.
வாழ்த்துக்கள் மிஸ்டர் மரகதமணி. ரொம்ப நன்றிங்க. ஹலோ எவ்ரிவான். நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நம்ம யூனியன் எலெக்ஷனுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள்னு எல்லா பதவிகளுக்கும் நாமினேஷன் தாக்கல் பண்ற வேலை முடிஞ்சாச்சு. அனைத்து வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாப்ள, ஏங்க நீங்க சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நான் நார்மலா தான் இருக்கேன். கார்த்திக் சார், உங்க அம்மா பண்ண நல்ல காரியத்துக்காக என் ஓட்டு உங்களுக்கு தான் சார். நீங்க ஜெயிச்சு வந்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். கார்த்திக், பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்லப்பா, வீட்டில் போய் பேசிக்கலாம். ஓகேப்பா. கார்த்திக் சார், நீங்களாம் எதுக்கு இந்த பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிடணும்? உங்க அம்மா தான் பதவி ஆசையால சொன்னாங்கன்னா நீங்களாவது யோசிக்க வேண்டாமா? என்ன இப்பயே எலெக்ஷன்ல நிக்க கூடாது? அதுக்கு இல்ல சார், பிரசிடென்ட் பதவிங்கிறது சாதாரண பதவி இல்ல. நம்ம அசோசியேஷனோட எதிர்காலமே இதுல தான் இருக்கு. அதுக்கு நல்லவங்க பதவிக்கு வந்தா நல்லா இருக்கும். அதுவும் நல்ல குடும்பத்துல இருக்கவங்க பதவிக்கு வந்தா நல்லது செய்வாங்கல்ல. ஹலோ கார்த்திக். ஹலோ, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதா பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் கார்த்திக், நீ அமைதியா இருப்பா. மாப்ள, கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்ள. ஏங்க நீங்க கிளம்புங்க. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன் சார்? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? கார்த்திக், எப்படியா கெட்ட குடும்பம்னு சொல்லுவேன் என் குடும்பத்தை நீ? என்ன சார், ஒரு பொண்ணை போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்படி இருந்தா நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல, பெரிய யோக்கிய மாதிரி பேசுறீங்க. ஹலோ ஹலோ கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ் என்ன கார்த்திக் இது? பொது இடத்துல இப்படிதான் நடந்துப்பீங்களா? அவ என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி இடத்துல 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண எப்படி? நீங்க பொது வாழ்க்கைக்கு தகுதியானவரா இருக்க முடியாது. உங்க அம்மா பேரை கெடுத்துருவீங்க போலயே. வாசன் சார், நீங்க ஒரு கூட்டு வீட்டுக்கு போங்க. போங்க கார்த்திக். வாங்க மாப்ள போலாம். வா கார்த்திக். வாங்க மாப்ள. போயா. சமந்தி, நீங்க மாப்பிளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் அந்த வண்டியில வந்துடுறேங்க. சரிங்க. வாப்பா போலாம். போங்க மாப்ள.
வாங்க தம்பி. சொல்லுங்க மேடம். வீடியோலாம் ஃபோக்கஸ் அவுட் ஆகாம எடுத்திருக்கீங்கல்ல? அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா எடுத்திருக்கேன் மேடம். சரி, அத இப்ப அனுப்பி விடுங்க. அனுப்பிட்டேன் மேடம். நல்லாதான் எடுத்திருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றி தம்பி. மரகத மணி சார் ஒரு சரியான ஆளு தான் அனுப்பியிருக்காரு. மேடம், அப்படியே என்னோட கூகுள் பே நம்பரையும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். தம்பி, இந்த அமுதா யாருடைய உழைப்பையும் ஏமாத்த மாட்டா. உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் உங்களை வந்து சேரும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். வாங்க. தேங்க்யூ.